ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இந்த பாசுரத்தை இன்றைக்கு ஆச்சாரியபரமாக அனுபவிக்கலாம். ஒரு ஆச்சாரியனை ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் பற்றணுங்கிறத சிற்றஞ்சிறுகாலேங்கிற பதத்தில் வச்சிருக்கார்கள். ஏன்னா நம்மளுடைய மனசு மாறி போயிடும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுடுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம் ராமானுஜர் தான். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கால்நடையாகவே ஸ்ரீரங்கம் நோக்கி போகிறார். ஸ்ரீரங்கத்தில் பெரிய நம்பிகள்ங்கிற ஆச்சாரியன் கிட்ட சரணாகதி பண்ணி அவர் திருவடியை பற்றணும் அப்படின்னு. அதே சமயம் பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வரார். 2 பேரும் மதுராந்தகம்ங்கிற இடத்துல மீட் பண்ணுறார். பெரிய நம்பிகள் சொன்னார், ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், இல்லை இங்கேயே இப்போவே பண்ணிடுங்கோ, காலம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது, மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள்னு ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து சொல்லி அங்கேயே பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக ஏற்றுண்டுட்டார் ராமானுஜர். ஆச்சாரனுடைய திருவடி எப்பேற்பட்டது தெரியுமா? பொற்றாமரை அடி, அதை போற்றணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? ராமானுஜருடைய சிஷ்யர் வடுக நம்பிகள். ஒரு நாள் வடுக நம்பிகள் ராமானுஜருக்காக மடப்பள்ளியில் பாலமுது காய்ச்சின்னு இருக்கார். அப்போது வீதியில் நம்பெருமாள் பல்லக்கில் உற்சவம் கண்டருள்றார். உடனே ராமானுஜர், வடுகா சீக்கிரம் வாடா, பெருமாள் நம்ம மடத்து வாசலுக்கு வந்தாச்சு அப்படின்னார். வடுக நம்பி அங்கேருந்தே குரல் கொடுக்குறார், நீர் பெருமாளை பாரும், நான் என்னுடைய பெருமாளான உமக்கு பால் காய்ச்சிற கைங்கரியத்தில் இருந்துருக்கேன், எனக்கு திருவடி கைங்கரியமே போரும் அப்படின்னு விட்டார். மதுரகவி ஆழ்வார் கூட நம்மாழ்வார் தான் எல்லாம்னு இருந்தார். தேவுமத்து அடியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்னு இருந்தார். முதல்ல நாராயணன் தெய்வம்னு இருந்தேன், அப்புறமா நம்மாழ்வார் தான் தெய்வம்னு இருந்தேன், அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய பாடலான திருவாய்மொழியே தெய்வம் அப்படின்னு பிடிச்சுட்டுட்டேன் அப்படிங்கிறார் அவர். அடுத்த வரி, பெற்றுமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து. ஆச்சாரியன் முதல்ல சிஷ்யர்களுக்கு பாடத்தை புகட்டிட்டு தான் அவள்லாம் சாப்பிடுவாள். குற்றைவல் எங்களை கொள்ளாமல் போகாது, ஆச்சாரியனுக்கே சிஷ்யர்கள் கைங்கரியம் பண்ணணும். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. பகவானே பறையை கொடுத்தாலும் கைங்கரியத்தை கொடுத்தாலும் அது செகண்டரி தான். ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் பிரைமரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனந்தாழ்வான். திருமலையில் அனந்தாழ்வான்கிறவர் திருமலையப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இதை பண்ண சொன்னது யார் தெரியுமா? இவருடைய ஆச்சாரியன் ராமானுஜர். ஒரு நாள் பெருமாளே அனந்தாழ்வானை கூப்பிட்டு அனுப்பினார். வர முடியாது, பூமாலையெல்லாம் கட்டின்னு இருக்கேன், அந்த பூமாலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு விட்டார். பெருமாள் சொன்னார், பூமாலை எனக்கு தானே, அதை விட்டுட்டு வாரும் அப்படின்னார். உமக்கு தான் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய ஆச்சாரியன் சொல்லி பண்ணின்னு இருக்கேன், அதனால வரமாட்டேன் அப்படின்னு விட்டார். இவரோட டெடிக்கேஷனை பார்க்கறதுக்காக திருமலையப்பனே வந்துட்டார். பகவத் கைங்கரியத்தை விட ஆச்சாரிய கைங்கரியமே முக்கியம்னு இருந்தார் யார்? அனந்தாழ்வான். கடைசியாக, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உனக்கே நாம் ஆட்சேவம், மற்ற நம் காமங்கள் மாற்று. எல்லா பிறவியிலேயும் ஆச்சாரியனுக்கே கைங்கரியம் பண்ணணும். வைகுண்டம் போனால் கூட ஆச்சாரியன்தான் நமக்கு பெருமாள். வைகுண்டத்திலேயும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு தான் சொல்லுவார் கூரத்தாழ்வான். ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசுரத்தில். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.